கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலை நடத்துவது குறித்து ரெண்டு பேர் தான் தங்களுக்குள்ள கன்சல்ட் பண்ணிக்கிட்டாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும். அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளான முக்கியமாக ஐரோப்பாவை சேர்ந்த இந்த நாட்டோ நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். மேற்கு ஐரோப்பிய நாடுகள் பலவும் அதில் இருக்கின்றன. அவர்கள்ட்ட கன்சல்ட்டே பண்ணலை, அவர்களோட ஒப்புதலை வாங்கலை. அந்த நாடுகளுக்கெல்லாம் இதை இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கெல்லாம் ஒரு ப்ரப்போசல் கொடுக்கல. அது எதையுமே செய்யாமல் தாக்குதலில் இறங்கியது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்கொரியா போன்ற ஜப்பான் போன்ற எந்த நாடுகளோடும் பேச்சுவார்த்தை இல்லை. இந்த போர் பற்றி அவங்க ஐநா சபைக்கு கொண்டு போகவே இல்லை. ஐநா சபையில் செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னு ஒரு 5 நாடுகள் வீட்டோ பவரோடு இருக்காங்க. ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா. இதில் அமெரிக்கா விட்டுருவோம், அவங்க தான் அந்த போரையே நிகழ்த்துறாங்க. மற்ற 4 நாடுகளிடமும் நாங்கள் இந்தந்த காரணங்களுக்காக போரை நிகழ்த்தப் போகிறோம் என்று சொல்லலை. இந்தியா முதற்கொண்டு வேற எந்த நாடுகளுக்கும் எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. நேரடியாக போய் அடிதடியில் இறங்கினார்கள். ஆனால் ஹிஸ்டாரிக்கலி அமெரிக்கா இந்த மாதிரி எல்லாம் செய்ததில்லை. எப்பொழுதுமே அவங்க ஒரு கேஸை ப்ரெசென்ட் பண்ணி அது எதிர்க்கப்படும், ரஷ்யா அதை ஏற்றுக்கொள்ளாது, இருந்தாலும் அட்லீஸ்ட் அதை ஐநாவில் பேசிவிட்டாவது அவர்கள் சண்டைக்கு போவாங்க. இப்போ 2-3 கேஸ் எடுத்துப்போம். இரட்டை கோபுரங்கள் அமெரிக்காவில் தகர்க்கப்பட்டதற்கு பிறகாக அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மீது ஒரு பெரும் தாக்குதலை நிகழ்த்தியது. அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அல் கைதா என்ற அமைப்பு இதை செய்திருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன. பின் லாடன் அப்படிங்கிறவர் தான் இந்த அல் கைதாங்கிறத நடத்துகிறாரு. அவர் ஆப்கானிஸ்தானில் ஒளிந்திருப்பதாக நாங்கள் தகவல் அறிந்திருக்கிறோம். அவரை நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம், அப்படி இல்லை என்றால் நாங்கள் உங்களை தாக்குவோம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. அப்படி அவர்கள் சொன்னதற்கு பிறகு முல்லா ஒமர் அப்படிங்கிறவர் ஆப்கானிஸ்தானுடைய அங்கே தாலிபானுடைய தலைவராக இருக்கார். அவர் நாங்கள் இதெல்லாம் யாருக்கும் ஒன்றும் சப்மிஷன் பண்ண மாட்டோம், நாங்கள் கொடுக்கலாம் மாட்டோம், பின்லேடன் இங்கே இருந்தால் அவர் இங்கே தான் இருப்பார், வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னதற்கு பிறகு தான் அவங்க ஒரு கோலிஷன் ஒன்று உருவாக்கி தாக்குதல் நிகழ்த்துக்கிறாங்க. அந்த தாக்குதலில் பல நாடுகளும் கலந்துக்குது. பிரிட்டன் கலந்துக்குது, பிரான்ஸ் கலந்துக்குது, ஐரோப்பிய யூனியன்லேருந்து பல நாடுகள் அதில் வர்றாங்க, நேட்டோ அதில் ஒரு விதத்தில் கலந்துக்கிறாங்க. மற்றவர்கள் பல்வேறு விதமான உதவிகளை செய்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். ஈராக் சதாம் ஹுசேன் காலத்தில் குவைத் மீது ஒரு தாக்குதலை நிகழ்த்தியது. குவைத் அவங்க 2 பேருடைய பார்டரில், ஈராக்குக்கும் குவைத்துக்குமான பார்டரில் பல பகுதிகள் தன்னுடையது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களை அபகரித்துக் கொள்வது போல அவர் படைகளை அனுப்பினார். ஏன் அனுப்பினார் எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. குவைத் உடனடியாக அமெரிக்காவை உதவிக்கு அழைத்தது. அப்போ அதுவும் ஐநா சபைக்கு முன்னால் வைக்கப்பட்டு இது ஒரு பிளேட்டன்ட் அக்ரஷன், ஒரு சின்ன நாடை பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய நாடு அபகரிக்குது, இது தடுக்கப்பட வேண்டியது என்று சொல்லி அதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு ஒரு பெரும் எண்ணிக்கையில் நாடுகள், அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் துணை புரிந்தன, பணம் கொடுத்தாங்க. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ண அமெரிக்காவும் பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாம் அதில், அமெரிக்கா தான் பிரைமரியாக அதில் இருந்தது. அந்த ஒரு தாக்குதலும் அப்படி தான் நடந்தது. இப்போ எப்பவுமே ஒரு கேஸ் பில்டப் பண்ணி அதில் ஒரு தார்மீக காரணம் இருக்கும். நமக்கே கேட்கும்பொழுது ஆமாங்க இது நியாயம்தாங்க அப்படின்னு தெரியும். அமெரிக்கா இந்த இடத்துல ஈராக் என்னும் பெரிய நாடு குவைத் என்னும் சிறிய நாட்டை நாசம் செய்கிறது, அதுக்காக நாங்கள் அதை தடுப்பதற்காக உள்ளே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுமே ஆமாங்க ரைட்டு தானங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இரட்டை கோபுர தகர்ப்பை நம்ம லைவ்லேயே பார்த்தோம். நம்மள பலர் முதல் விமானம் மோதும் பொழுது யாரும் அதை தயாராக இல்லை. அப்போ 2வது விமானம் நேரடியாக மோதுவதை நம்மில் பலர் அதை டிவிலேயே பார்த்தோம். அதை ஒட்டி ஆப்கானிஸ்தான் மீது நடந்த போரையும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம். அதே மாதிரி 90களோட ஆரம்பத்தில் பால்டிக் கடல் பகுதியில் முந்தைய யுகோஸ்லாவியா, அது செர்பியா, பாஸ்னியா ஹெர்சகோவினா, செர்பியா, மாண்டினிக்ரோ, இந்த மாதிரியான குரோவேஷியா போன்ற நாடுகள் அவங்க அங்கே மத ரீதியிலையும் மொழி ரீதியிலையும் பயங்கரமான பிரச்சனை, யார் அடிக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு பாஸ்னியாவில் மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. செர்பியா பாஸ்னியாவில் முஸ்லிம்களை மிக கடுமையாக தாக்கினார்கள். அப்போ உலக நாடுகள் திரும்ப ஒன்று சேர்ந்து நம்ம இதை அனுமதிக்க கூடாது, இதை விட்டோம்னா அங்கே ஒரு இனப்பேரழிவே நடக்கும்னு அந்த இடத்துலையும் ஐநாவிட்ட ஒரு கேஸை வச்சு அவங்களோட அப்ரூவலோட போய் அந்த இடத்தில் குண்டுகளை வீசி தாக்கி
அதுக்கப்புறமா செர்பியாவுடைய முக்கியமான ஆட்களை எல்லாத்தையும் கைப்பற்றி அவங்க எல்லாரையும் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் கூட ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு தண்டனை எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சியெல்லாம் இறங்கினாங்க. இதெல்லாம் கூட ஒரு நியாயமானது. நியாயம் இல்லாத ஒரு ஃப்ராடையும் பண்ணியிருக்காங்க, நியாயம் மாதிரி பொய் சொல்லி. அது வந்து சதாம் ஹுசேன் மீது பின்னால் நடந்த தாக்குதல். அது வந்து அமெரிக்கா ஜார்ஜ் புஷ்ஷோடைய தலைமையில் இருக்கும் பொழுது சதாம் ஹுசேன் ஏதோ ஒரு விதத்தில் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் WMDங்கிற ஒரு பதத்தை ஏற்படுத்தி அவர் வந்து நியூக்ளியரோ அல்லது பயோ ஆயுதமோ ஏதோ ஒன்று தயாரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அது அவர் ரொம்ப டேஞ்சரஸானவர். அந்த ஆப்கானிஸ்தான் போரெல்லாம் நடந்து ஒரு மாதிரி அது ஸ்கேல் டவுன் பண்ணின உடனே ஏதோ காரணத்தினால ஈராக் அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ பொய்யாக அவர்கள் தகவல் தயாரித்து அதை பிரிட்டனை அதை வந்து ஏற்றுக்கொள்ள வைத்து 2 பேரும் சேர்ந்து பொய் சொல்லி, மகாபாரத போர்லலாம் தர்மன் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த துரோணரை கொலை செய்கிறதுக்காக ஒரு மெத்தடாலஜி ஒன்று கொண்டு வருவாங்க. துரோணர் காதில் வந்து அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டது அப்படிங்கிறத அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அந்த யானைங்கிறது வரும்பொழுது அது காதில் விழாமல் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சங்க எல்லாம் ஊதி நடந்ததாக ஒரு ஸ்டோரி ஒன்று வரும். அதே மாதிரி பிரிட்டனும் சேர்ந்து சொல்கிறான்டா, அப்போ அது உண்மையாக தான் இருக்கும், அமெரிக்கா மட்டும் சொன்னதுன்னா கூட அது நம்ப முடியாதுன்னு சொல்ல வச்சு அப்பட்டமான பொய். டோனி பிளேருங்கிறவர் அப்போ வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர்கள் சேர்ந்து பொய் சொன்னதற்கு பிறகு இதே மாதிரி ஒரு கூட்டணி ஈராக்கை தாக்கி சதாம் ஹுசேனை கைது செய்து அவரை வந்து ஜெயிலில் வச்சிருந்து அதுக்கப்புறமா அவர் இருந்து போனாருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இந்த போர்லாமாவது வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி ஒன்றை ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ நடக்கிற இந்த போரை பொறுத்தவரை ஐநாவா அது எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ட்ரம்ப் நடந்துக்கிட்டார். ட்ரம்ப்பை எப்படியோ பெஞ்சமின் நெத்தான்யாஹூ இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அவரும் சரி வா அடிச்சுக்கலாம் இறங்கிடுவோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து வெனிசுவேலாவில் யார்கிட்டையும் கேட்காம அந்த நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாட்டின் அதிபர், அவர் மேலே 1008 பிரச்சனைகள் இருக்குது, நிக்கோலாஸ் மடுரோ, அவரை தூக்கி கொண்டு வந்துட்டாங்க அந்த நாட்டை விட்டே. இப்போ அவர் வந்து அமெரிக்காவில் ஜெயிலில் இருக்கார். அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, என்னென்னவோ கேஸ்லாம் போட்டிருக்காங்க. அது எதுவுமே அது வந்து மெய்ப்பிக்க முடியுமா அப்படின்னே தெரியல. ஸோ அதே மாதிரி நம்ம போய் ஒரே அடியில் அடித்து ஈரானை வந்து துவம்சம் பண்ணிடலான்னு இறங்கினாங்க. இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நேட்டோ கிட்டெல்லாம் வந்து அவர் கேட்குறாரு, யோ உங்களுக்காகலாம் சேர்ந்து தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், இந்த ஈரானை வந்து வைக்கிற இடத்துல வைக்கணுங்கிறதுக்காக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இப்போ வந்து என் கூட வாங்க, ஏன்னா 20% ஆயில் வந்து இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக தான் போயிட்டுருக்கு, ஆனால் அங்கே கப்பலெல்லாம் ஓட்ட முடியாத பெரிய பிரச்சனையாக இருக்குது, இப்போ நீங்கள்லாம் உங்களோட கப்பல் படையோட வாங்க, நம்ம வந்து இந்த இடத்த சரிப்படுத்துவோம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டதுக்கு நேட்டோலேருந்து ஆரம்பித்து மற்றவங்கள்லாம் சாரிங்க, இந்த போருக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க வந்து ரொம்ப பிளண்ட்டாக சொல்லலை, எங்கள்கிட்ட கேட்ட சண்டைக்கு போனேன், அப்போ எதுக்கு இப்போ மட்டும் வர அப்படின்னு அவங்க கொஞ்சம் ட்ரம்ப்புக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்கள்லாம் கொஞ்சம் டீசெண்டாக பேசுவாங்க. ட்ரம்ப்புக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. நேற்றுக்கு உன்னை கூப்பிடாமலேயே சண்டைக்கு போயிட்டேன், இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற போது உன்னை வா அப்படின்னு கூப்பிட்றேன். அந்த கூப்பிட்றதும் எப்படி அப்படின்னா இந்த அதிகார பிச்சைன்னு சொல்லுவாங்க. பிச்சை கேட்கும் பொழுது கூட ஒரு மிரட்டல் துணியில் கேட்குறது. அப்போ அந்த ரேஞ்சில் தான் கேட்குறாரு, அப்பா நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டேன், கொஞ்சோண்டு இந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நீ ஏன் கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு சரியாக பதில் சொல்லலைன்னா, போடா உன் ஹெல்ப் எனக்கு எதுக்குடா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது நான் வரேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நீ வரியா, உங்களால் நம்பவே முடியாதுடா அப்படின்னு பதிலுக்கு திட்டுறது. திட்டாத ஆளே கிடையாது. இவரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய 6 வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துது. அப்போ அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் கடுப்பு வருது. அதில் ஓமான் மட்டும் ஈரானோட கொஞ்சம் நட்பு பாராட்டுது. உடனே இவர் வந்து ஓமான் உடைய மன்னர் அவரை கண்ணாப்பின்னு திட்டுறாரு. இப்போ அதே மாதிரி வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அத்தனை பேரையும் திட்டுன்னு திட்டிட்டு கூடவே வந்து ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா அவங்களையும் திட்டுறாரு. உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் ஒரு ஆறுதலான வார்த்தை கூட இல்லை, உங்களுக்காக நாங்கள் வந்து எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கேன் தெரியுமா. அது உண்மை. 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர் அங்கிருந்து ஆரம்பித்து ஐரோப்பாவுக்காக அமெரிக்கா என்னும் நாடு எக்கச்சக்கமாக செலவழித்திருக்கிறது. அது உண்மை. ஐரோப்பாவுடைய கம்யூனிசத்துக்கு எதிரான ஒரு அரணை ஏற்படுத்தினது அமெரிக்கா தான். இந்த நாட்டோ என்னும் அமைப்பை பெரிய அளவுக்கு ஃபண்டு பண்ணி அதற்கு நவீன ஆயுதங்களை கொடுத்து
ரஷ்யா அவங்களெல்லாம் காபுல் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணமும் அமெரிக்கா தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர்கள் யாருமே ட்ரம்ப் அளவுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பலரையும் அவங்க வந்து கேவலமாக பார்த்ததே கிடையாது. உதாரணத்துக்கு இந்த நாட்டோ நாடுகள் அல்லது ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அத்தனை பேருமே உக்ரைனுக்கு ஆதரவாக எப்போ ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியதோ அப்போ உக்ரைனுக்கு ஆதரவாக அவங்க வந்து அமெரிக்காவை ஈடுபட சொன்னாங்க போரில். அது அமெரிக்கா வந்து பல விதங்கள்லையும் ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து உதவியது. இது வந்து ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஜோ பைடன்லேருந்தே ஆரம்பிச்சது. ஆட்சி மாறி ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராக ஆன உடனே விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய அதிபரை கூப்பிட்டு வச்சு வெள்ளை மாளிகையில் அவரும் துணை அதிபர் ஜேடி வான்ஸும் அவ்வளவு மட்ட ரகமாக லைவ் கேமரா முன்னாடி கேவலப்படுத்தினாங்க. லைவ் கேமரா, லைவ் ஃபீடு போயிட்டு இருக்கு. அவருடைய ட்ரெஸ்ஸை பற்றி கேவலமாக பேசி, ஏன்னா உனக்கு வந்து ஒரு கோட் சூட் போட்டு ஒரு டை கட்டிட்டு வர முடியாதா, ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியா நிற்கிற நீ. அவர் வந்து பேட்டில் ஃபட்டிக்னு போர் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க நாடு வந்து ரஷ்யாவால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க திருண்டு நாடு எதிர்த்து நிற்கிறாங்க. அவர் அன்னியிலிருந்து வந்து அவர் இந்த பேட்டில் ஃபட்டிக் ரோப் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சி திட்டி நீ மரியாதையாக நான் சொல்கிறத கேட்குறியா இல்லைன்னா நீ காலி தான் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தி ரொம்ப அவமானப்படுத்திலாம் அனுப்பிச்சாங்க. இவங்க வந்து இந்த பிஹேவியர் அப்படிங்கிறது ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ரொம்ப மோசமாயிடுச்சு. ட்ரம்ப் மட்டும் இல்லை, ட்ரம்ப்பை பார்த்து அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுமே எடுத்தறிந்து பேசுவது, கேவலமாக பேசுவது, கேலி பேசுவது, விட்டேத்தியா பேசுவது, இதெல்லாம் வந்து அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாலெல்லாம் போருக்கு ஆட்களை அனுப்பி செத்து போயிருக்காங்க பல பேர். ஆனால் அதை பார்த்து ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, இப்போ சமீபத்தில் இந்த கடந்த சில மாதங்களில் பேசும்போது, ஆமாம் இந்த ஆளுங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்காக அவங்க ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு உடனே அந்த நாட்டு மக்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க. ஏண்டா நீங்கள் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தின போது பிரிட்டன்லேருந்தும் ஃப்ரான்ஸ்லேருந்தும் மற்ற பல நாடுகள்லேருந்தும் நாங்கள் துருப்புகளை அனுப்பிச்சோமே, எங்களுடைய பிரச்சனையா? உங்கள் நாட்டில் வந்து ட்வின் டவர்ஸ் விழுந்துச்சுங்கிறதுக்காக நாங்கள் அதில் ஈடுபட்டு அத்தனை பேர் செத்து போனோமே, நீ என்ன பேசுகிற? ஆமாடா, ஒரு நான் கம்பேட் ஆப்ரேஷனுக்கு வந்தீங்க, நாங்கள் தான் மெயினாக சண்டை போடுறோம், நீ பின்னாடி வந்து என் வாழை பிடிச்சி தூக்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக பேசுறது. இப்போ கூட பாருங்களேன், சோஷியல் மீடியாவில் என்ன போட்டிருக்காருன்னா, we will protect them but they will do nothing for us in particular in time of need அப்படின்னு அவர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறாரு. நாங்கள் அவங்கள காப்பாற்றுறோம், ஆனால் எங்களுக்கு அவங்க ஒன்றையும் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு வந்து பயங்கர தேவை இருக்க போகிற நேரத்தில் ஒரு துரும்பு கூட அசைக்கிறது கிடையாது அப்படின்ட்டு. அப்புறமா ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, சைனா உனக்கு ஏன் ஹெல்ப் பண்ண போது? அவங்க எல்லாரையும் கூப்பிட்டோம், அவங்க யாருமே வரல, ஹார்முஸ் நீரிணைப்பை வந்து திறந்து வைக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஐரோப்பிய யூனியன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நீ எங்கள்கிட்ட கேட்டு இந்த சண்டைக்கு போனியா? எங்கேயோ நடக்குது இந்த சண்டை, எங்கள் ஊரில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கியா? இங்கே ரஷ்யா வந்து யுக்ரைனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. எங்களுடைய கவலையே இந்த இடத்துல, நாங்கள் இந்த இடத்த விட்டுட்டு உன்னுடைய சண்டைக்கு நாங்கள் வந்துட்டு இருந்தோம்னா நாளைக்கு ரஷ்யா எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா we are afraid of that அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அமெரிக்காவை ரஷ்யாவுக்கு எதிரான போரில் ஈடுபடுத்த பார்க்குறாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய பிளவு வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னா, ட்ரம்ப்பு நாட்டோ இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வருவாரா? இதுதான் அடுத்த கேள்வி. இட்ஸ் அ பாசிபிலிட்டி. ஆனால் அதில் வந்து ஒரு சில சட்ட சிக்கல் இருக்குது. ஆனால் சட்டத்தை பற்றி மதிக்கிறதே இல்லை இருந்தாலும். அவங்க நாட்டில் ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ், அவங்களுடைய லெஜிஸ்லேச்சர் 2023 அவங்க ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. இங்கே வந்து காங்கிரஸோடைய ஆத்தரைசேஷன் இல்லாமல் இந்த நாட்டோ போன்ற மிலிட்ரி அலையன்ஸ்லேருந்து வெளியில் வர முடியாதுன்னு. ஆனால் ட்ரம்ப் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறவர் கிடையாது. அவர் வந்து டிராஸ்டிக்காக ஃபண்டிங்கை ரெடியூஸ் பண்ணுவார். நாட்டோ ட்ரூப்ஸ் இருக்குது, அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து ஐரோப்பாவில் இருக்குது. அவங்க அத்தனை பேரையும் கிளம்பி வாங்கடா, வீட்டுக்கு வந்துருங்கடா அப்படின்னு அவர் சொல்லலாம், அவர் செய்யலாம். ஸோ அதெல்லாம் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அப்புறம் எடுத்தெறிஞ்சு பேசுகிறதுல வந்து அவர் யாரெல்லாம் திட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸோடைய அதிபர் எமானுவேல் மக்ரான் வந்து நாங்கள் கம்பேட் ஆப்ரேஷனுக்கெலாம் உதவ மாட்டோம், இன்கேஸ் அங்கே போரெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் வேணால் கப்பலை அனுப்பிச்சு இந்த மைன் ஸ்வீப்பர்னு சொல்லுவோம், கன்னி வெடிகளெல்லாம் வந்து அவங்க அங்கே போட்டு வச்சுருப்பாங்க அடியில் ஃப்ளோட்டரில். அப்போ ஏதாவது ஒரு கப்பல் தெரியாமல் எந்த வழியாக போகிறது அப்படின்னு தெரியாமல் போய் இதில் மோதிருச்சுன்னா டமார், அந்த கப்பலில் இருக்கிற எண்ணெயோடையோ அல்லது எரிவாயுவோடையோ போகுதுன்னா அதை அப்படியே வெடித்து செதறிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த மைன் ஸ்வீப்பருங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு கப்பலை வச்சு அந்த மைன்ஸ் எல்லாத்தையும், அந்த கன்னி வெடிகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவாங்க. அந்த மாதிரி வேணால் செய்கிறோன்னு உடனே இவர் அதுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இவன் இருந்தாலே சீக்கிரமாக அவனுடைய பதவியை விட்டு போயிடுவான்,
ஏன்னா இவருடைய டேர்ம் வந்து மே 2027 முடியுது. சரி, ட்ரம்ப் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்க போறாரு? அது ஒன்றும் வந்து சாஸ்வதம் கிடையாது. அவருக்கு 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவரும் இன்னும் 2 வருஷம் தான். இதுக்கு பிறகு இந்த ஆண்டுக்கு பிறகு இன்னும் 2 வருஷம் இருக்க போறாரு. 27, 28. 27ல் மேக்ரான் பதவியை விட்டு இறங்குவார். 28 எண்டில் தலைவர் இறங்கிடுறாரு. ரியாலிட்டி பற்றின எந்த கவலையுமே கிடையாது. அடுத்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரை பற்றி. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஆரம்பத்தில் வந்து இந்த போரில் நாங்கள் எந்த விதத்துலையும் எங்களுடைய பேசஸை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஈரான் வந்து சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் தாக்க ஆரம்பித்த உடனே டேகோ கார்சியா அப்படின்னு மொரிஷியஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சில தீவுகள் இருக்கு. அந்த தீவுகளை இன்னும் பிரிட்டன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கு. பிரிட்டன் உலகத்தையே பிடிச்சி வச்சிருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வந்தது போக மீதி இன்னும் அந்த டேகோ கார்சியா தீவு அதுகிட்ட இருக்கு. அந்த தீவில் அமெரிக்க தளம் இருக்கு. அந்த தளத்தை வந்து தாக்குதலுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துருக்காரு. பட் போரில் நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தராக வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ சொல்கிறாருன்னா, அயர்லாண்டோட பிரசிடெண்ட்டை வந்து இப்போ அங்கே அமெரிக்கா போயிருக்காங்க. அயர்லாண்டுமே இந்த போருக்கு எதிராகத்தான் இருக்குது. இப்போ வந்து அதையும் சேர்த்து அந்த அம்மாவையும் திட்டுறாரு ட்ரம்ப்பு. அதில் ட்ரம்ப்புக்கிட்ட திட்டு வாங்காதவங்கன்னு யாருமே கிடையாது. ஆனாலும் ட்ரம்ப் அவருடைய அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அவங்கலேருந்து எல்லா டிப்ளமேட்டிக் மிஷன்ஸுக்கும் தகவல் கொடுத்து எப்படியாவது மற்ற நாடுகளை இந்த போரில் ஈடுபடுத்துவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு கன்ஃப்ளிக்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஒரு பக்கம் ட்ரம்ப்புக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருத்தமும் கொஞ்சம் ஏமாற்றமும் ஒரு பக்கம் தங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து பிரமாதமான ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. என்னுடைய ஒப்பீனியனில் ஈரான் வந்து மிக கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட அது வெடித்து சிதறிவிடக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் வலுவாக அவர்கள் தொடர்ந்து தாக்கினால், எகெயின் இதோடைய அறத்தை நோக்கியே நான் பேசலை, பியூர்லி அஸ் அ மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி, ட்ரம்ப் வந்து உலக அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்றைய தேதியில் ஈரானை கண்டெயின் பண்ணுறது தான். இந்த மாதிரி இன்னும் 1-2 விஷயங்கள் பாக்கி இருக்கு. உலகின் அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தா நான் ஈரானை கட்டாயமாக உலகின் அச்சுறுத்தலாக சொல்லுவேன். வடகொரியாவை அடுத்து உலகின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நான் பார்க்கிறேன். ஆனால் ஈரான்கிற அச்சுறுத்தலை நீக்கினாங்கன்னா, ஈரானுடைய அணு ஆயுத பிரச்சனையை அமெரிக்கா தீர்த்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருச்சுன்னா, அது வந்து எல்லா விதமான அறமற்ற தன்மையை தாண்டி இவருடைய பெயர் நிலைத்து நிற்கும். நல்லது கெட்டது அதெல்லாம் அடுத்து வச்சுப்போம். அவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து அதன் மூலம் ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஈரான், ஹூத்தி பெரிய விஷயம் கிடையாது, அவங்கள வந்து அழிச்சிடலாம். அந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியில் விஷ விருட்சத்தை உருவாக்கியது ஈரான் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை வந்து வேரோடு அழிப்பதில் மிகப்பெரிய வெற்றியை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடைந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வாரங்கள் இந்த போர் தொடர்ந்தால் அது நடந்துவிடும். ஆனால் இதற்கிடையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் இவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா பிற நாடுகளுக்கு 2 பிரச்சனை வருது. ஒன்று அறம் சார்ந்த பிரச்சனை, அது நியாயமான ஒரு பிரச்சனையும் கூட. 2வது தங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை சார்ந்த பிரச்சனை. ஏன்னா ட்ரம்ப் வந்து யாரை என்னன்னே பார்க்காம ஏளனப்படுத்துவதில் மன்னர். அப்போ உங்களை அவமானப்படுத்தி தான் அவர் எப்பவுமே, உங்கள்கிட்ட உதவி கேட்கறதா இருந்தாலும், என்னடா பண்ணி கிழிச்சிட்ட, குடுறா அவர் 1 லட்சம் ரூபாய என்று தான் உங்களை பார்த்து கேட்பார். உங்கள்கிட்ட அவருக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டா கூட உங்களை கேவலமாக பேசி, சரி இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போ அப்படிம்பார். அப்போ நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அவரை நீங்கள் பதிலுக்கு திட்ட முடியாது. அவர் அதெல்லாம் தொடச்சி போட்டு போயிடுவார். அமெரிக்கா மிகப்பெரிய நாடு, ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் ஏதோ விதத்தில் உங்களுக்கு இன்னொரு பக்கம் உதவிகள் செய்து கொண்டு தான் இருக்காரு. அப்போ நீங்கள் ரொம்ப ஒரு நெளிய வேண்டிய, உங்களை பதிலுக்கும் திட்ட முடியாது, அப்படியே நெளிஞ்சு கூனி குறுகி இப்படிலாம் திட்டாதீங்க சார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அல்லது வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியும். இதுதான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒருவரோடு நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? அவர் எங்கெல்லாம் போய் யாரையோ அட்டாக் பண்ணுறாருன்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீங்களும் பின்னாடியே துப்பாக்கி தூக்கிட்டு ஓடணும்னு எதிர்பார்க்குறாரு. நான் அவனை அடிச்சிட்டேன்ல, நீ அல்லக்கை தானே, ஓடி வந்து நீயும் போட அவனை 2 சாத்து அப்படிங்கிறார். இது எப்படி சாத்தியம்? இது இறையாண்மை படைத்த நாடுகள் இதை எப்படி செய்ய முடியும்? ஐநா என்னும் ஒரு அமைப்பின் மீது இன்னமும் மற்ற நாடுகள் கொஞ்சமேனும் மரியாதை வைத்திருக்கின்றன. அவங்க இதை எப்படி செய்வாங்க? ஐரோப்பிய யூனியன்கிற அமைப்பு தங்களுக்குள்ள பேசணும். அவங்க எதுவாக இருந்தாலும் பேசிதான் முடிவெடுப்பாங்க. பேச்சாவது மண்ணாவது, வாரியா இல்லையா, அடிக்கிறியா இல்லையா, நான் அட்டெண்டன்ஸ் கேட்டேன்னா நீங்க உள்ளேனையா அப்படின்னு சொல்றது மட்டும்தான் உன் வேலை. உனக்கு யாரு யோசிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி தரா?
அப்படிங்கிறவரோட நீங்கள் எப்படி சேர்ந்து வேலை செய்ய முடியும்? அறத்தை கூட தள்ளி விட்டு விடுவார்கள், சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அந்த காரணங்களால தான் இவருக்கு இன்றைக்கு உலக அளவில் ஒரு ஆதரவும் கிடையாது. ஒருத்தனும் ஒத்த பைசா கூட தரமாட்டேங்கிறான், கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் இவர் தன் இஷ்டத்துக்கு எதையோ பேசுகிறாரு, திட்டுறாரு, தூங்கி எழுந்து அவர் என்ன அடுத்து அவர் டைப் அடித்து அவருடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் போட போகிறார் என்றே தெரியவில்லை. பட் இதுதான் இப்பொழுதுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது ஓரளவுக்கு ஜெயித்து கொண்டு இருக்கும் பொழுதுமே கூட அவருக்கு இந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கான முக்கியமான ஒரே ஒரு காரணம் தான், அதோட முடிச்சிருவோம். இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றால் கச்சா எண்ணெயுடைய விலை ஏறிக்கொண்டே இருக்கும். கச்சா எண்ணெய் விலை ஏறினால் அமெரிக்காவில் பெட்ரோல் பங்கில் நீங்கள் பிடிக்கும் பெட்ரோல் டீசலின் விலையும் ஏறிக்கொண்டே இருக்கும். அதை கண்டு அந்த ஊர் மக்கள் மிக கோபம் கொண்டு இப்போ நவம்பர் மாதம் வரக்கூடிய தேர்தலில் இவருக்கும் இவருடைய கட்சிக்கும் எதிராக வாக்களிப்பார்கள். அதை இவர் மிகப்பெரிய தன் சுய தோல்வியாக இவர் பார்ப்பார். இவர் நிற்க போறதில்லை தேர்தலில், ஆனால் இவருடைய கட்சிக்காரர்கள் செனட் தேர்தலிலும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் தேர்தலிலும் நிற்க போகிறார்கள். அவர்கள்லாம் ஒரு 0 தான் அவர்களுக்கு கிடைக்கும், பயங்கரமாக தோல்வி அடைவார்கள். அது இவர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய தோல்வியாக பார்க்கிறார். அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட். இவருக்கு ஸ்டாக் மார்க்கெட் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படி அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதில் அவருக்கு ஒரு கோபம். அப்போ உடனடியாக இவர் ஈரானுக்காகவோ உலகத்துக்காகவோ அவர் கவலைப்படலை, தன்னுடைய இமேஜுக்காக அவர் கவலைப்படுகிறார். அப்போ ஹார்முஸ் நீரிணைப்பு திறக்கப்பட வேண்டும்ங்கிறது எனக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவர் எதற்காக அதை எதிர்பார்க்கிறார் என்றால் அவருடைய இமேஜ் அமெரிக்காவில் சரிந்து விடக்கூடாது என்பதற்காக. அதற்கு கேட்குற வழியில் கேட்க தெரியாமல் எல்லார்ட்டையும் மிரட்டி எல்லாரையும் திட்டி கேட்கறதன் மூலமாக இவருக்கு தான் பெரிய சிக்கல் வரப்போகிறது. பார்க்கலாம் அது. ஆனால் அமெரிக்கா வர்சஸ் உலகம் என்ற ஒரு நிலையுமே நடக்க போகிறது. அமெரிக்காவை யாரும் நம்ப போவதில்லை, அமெரிக்காவும் யாரையும் நம்ப போவதில்லை என்ற ஒரு நிலைக்கு இதற்கு அடுத்து வரப்போகிற பிரசிடென்ட் இது எல்லாவற்றையும் மீண்டும் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிற்பார். அது நடக்கும்பொழுது நாம் அப்பொழுதும் பேசுவோம். அப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.